ஹாய். ஹாய். ஓ ஆக்சுவலி ஐ அம் சாரி அர்ஜுன், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் இதுக்கு? இல்ல வெயிட் பண்றதுலயும் ஒரு சுகம் இருக்குல்ல அதுக்கு. ஐயோ நார்மலா சொல்ல போனா இதுக்கு கோவம் தான் வரணும். ஓ அப்படி ஒன்று இருக்குல்ல, ஒரு சமயம் அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம்னா எப்போ? சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம். சிக்னலா? என்ன சிக்னல்? ரோட்ல டிராஃபிக்ல சிக்னல் போட்டிருப்பாங்களே, அப்போ ஒரு கோவம் வரும்ல, அதை சொன்னாங்க. அர்ஜுன் நான் ஒன்னு சொல்றேன், நீங்க ஒன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஓ ஆமால, சாரிங்க. சரி, உங்க அம்மாவை மீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தால, எப்ப போலாம்? எங்க அம்மாவையா? எதுக்கு? எதுக்கா? அதான் போன்ல சொன்னனே, அந்த புடவை விஷயமா அம்மா கிட்ட சாரி கேட்கணும்னு. எங்க அம்மா கிட்ட ஏகப்பட்ட சாரி இருக்குங்க, அந்த சாரி எதுக்கு இப்போ? அர்ஜுன் ரொம்ப காமெடி பண்ணாதீங்க, சீரியஸா சொல்லுங்க. என் மனசு ரொம்ப உறுத்திட்டு இருக்கு. அவங்கள பார்த்து சாரி கேட்டாதான் கண்டிப்பா நல்லா காம்ப்ரமைஸ்டா இருக்க முடியும். அம்மா ஊர்லயே இல்லையே. நேத்து தானே இருக்காங்கன்னு சொன்னீங்க. சொன்னா சொன்னவா? சொன்னீங்க. ஓ ராஜேஷ் ஏன்டா சாவடிக்கிற? ஆமா நான் சொன்னல, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஓ எப்போ வருவாங்கன்னு தெரியுமா அர்ஜுன்? வரதுக்கு 1 வீக் ஆகும். ஐயோ இன்னும் ஒரு வாரமா? ஆகட்டும் விடுங்க. உங்களுக்கு இந்த புடவையை தவிர பேசுறதுக்கு வேற எதுவும் விஷயமே இல்லையா? சீரியஸா கிட்ட வேற எதுவுமே இல்ல அர்ஜுன். ஆனா என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. நீங்க கேக்குறதா இருந்தா நான் சொல்றேன். சொல்லுங்க, கேக்குறேன். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல செல்வின்னு பொண்ணு இருந்துச்சு. ஏங்க ஒரு பொண்ணு தாங்க செல்வின்னு. அந்த பொண்ணு என்கிட்ட நல்ல பழகம். திடீர்னு ஒரு நாள் ஐ லவ் யூன்னு சொல்லிடுச்சு. ஐயோ அந்த வயசுல எனக்கு படிப்பை தவிர வேற எதுலயும் ஆர்வமே இல்லைங்க. அதனால அப்படியே சாதாரணமா விட்டுட்டேன். அப்புறம் காலேஜ் டேஸ்லங்க என் கூட காலேஜ்ல படிச்சிருந்த பொண்ணு பெரிய பிசினஸ்மேனோட பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பா, ஷோபின் பேரு. அவ நல்லா பழகிட்டு தாங்க இருந்தா. திடீர்னு ஐ லவ் யூ சொல்லிட்டாளா? ஐயோ எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? அவ என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு என்னோட கண்ணத்துல. கரெக்டுங்க, இதே தாங்க நானும் சொன்னேன். என்ன கொஞ்சம் கோவமா சொன்னேன், மாடுலேஷன் மாதிரி கோச்சிக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஏதோ ரவுடி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் யூஎஸ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, என் கம்பெனி பக்கத்துல இன்னொருத்தி இருக்காங்க, எம்டிங்க. அவ பேர் ஏதோ டானியான்னு வருங்க. அவ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா, நான் அதெல்லாம் முடியாதுன்ட்டேன். அட்லீஸ்ட் டேட்டிங்காவது வா அப்படின்னு சொல்லிட்டா. நான் எல்லாத்தையும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேங்க. ஏங்க கற்பங்கிறது ஆம்பளைக்கும் இருக்கு பொம்பளைக்கும் இருக்கு, கரெக்ட் தானங்க நான் சொல்றது? பாரதியார் கவிதைகள் அதிகம் படிப்பீங்களோ? படிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சுமாரா இருக்கிற என்னையே நிறைய பொண்ணுங்க லவ் பண்றாளுங்க. நீங்க சூப்பரா இருக்கீங்க. எப்படியும் நிறைய பசங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க, கரெக்ட் தானேங்க? கொஞ்சம் அந்த லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்களேன். உண்மையா சொல்லணும்னா எனக்கு லவ்ல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. என்னங்க டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? மாடனா இருக்கீங்க, அதுவும் கல்யாண வயசு. அப்புறம் எப்படிங்க லவ் பண்ணதா வாழ்க்கை அமையுமா? எனக்கு அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ள தான். நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன் அர்ஜுன். நேத்து கூட என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்படியா? ஆமா. ஆமா நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணுமே சொல்லலையே. அப்போ உங்க ஐடியா? டைம் ஆயிடுச்சு, இங்க இருந்து கிளம்பலான்னு ஐடியா. நீங்க என்ன பண்ண போறீங்க? நானும் கிளம்ப வேண்டியதான். ஃபைன் அர்ஜுன், நான் வீட்டுக்கு போயிட்டு I will give you a call. Take care. வாழ்க்கை புரியலையே, இது நட்பா காதல
தெரியலையே உயிரோ உயிரோ துடிக்கிறதே அவள் போன பின்பும் ஏங்கியதே காதல் காதல் இதுதானா மனதை குழப்பும் விதிதானா காதல் நட்பு இரண்டுக்குமே வேற்றுமை இங்கு சரிதானா காதல் பாவமா காதல் பாரமா அதுதான் உலகமா சொல்லம்மா மனதால் நியாயமா எலி மறக்கும் பந்தமா அதுதான் நரகமா சொல்லம்மா கிருஷ்ணா, இந்த இடத்த நீ கண்டிப்பா வித்துதான் ஆகணுமா? வேற வழி இல்ல பாட்டி. என்ன இந்த பாரதி இப்படி மடக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் துளசியும் பாரதியும் ஒரே கல்ல 2 மாங்காவா செதற வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் வெச்ச குறி என்னைய தாக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப என்னம்மா பண்றது? இந்த நிலத்தை இப்போதைக்கு தான் நான் விக்கிறேன். இன்னும் 2 மாசத்துல திரும்ப அந்த ஆள்கிட்ட இருந்து வாங்கிடுவேன். அம்மா செக் பண்ணிக்கோங்கம்மா. சரியா இருக்கு சார். கரெக்டா 2 மாசத்துல இந்த இடம் எனக்கு திரும்ப வேணும். இது அவர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? ஏற்கனவே சொல்லிட்டேம்மா. அவர் என்ன லாபம் எதிர்பார்க்கறாரு நம்ம கொடுத்துடலாம். ஏற்கனவே சொல்லிட்டேம்மா, அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஓகே, அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. பார்ட்டி தங்கமான ஆளு. அம்மா டைம் ஆயிடுச்சுமா. பத்திரமா பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க. வருத்தப்படாம போயிட்டு வா கிருஷ்ணா. மேடம் இதுல சைன் போடுங்க. அவர்கிட்ட கொடுத்துருங்க. வாங்க மேடம். நீங்க தான் கிருஷ்ணாவா? ஆமா, உட்காருங்க. முழு பணம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் மேடம். இதுல சைன் பண்ணுங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு விக்கிறதுல இஷ்டம் இல்லையா? உங்களை யாராவது விற்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்களா? அப்படிலாம் இல்லை மேடம். அப்புறம் ஏம்மா யோசிக்கிறீங்க? என்னம்மா நீ? நல்ல வேலை உன் கையெழுத்து மேல விழுந்திருந்தா பத்திரமே செல்லாது. இந்தாங்க, இடது கை கட்ட விரல்ல வைங்க. நீங்க போய் உங்க பார்ட்டியை கூப்பிட்டு வாங்க. சரிங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க தான் மிஸ்டர் ராமா? ஆமா மேடம். இதுல சைன் பண்ணுங்க.
இது ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. Sure. பார்த்துட்டு கொடுத்துருங்க. Thank you. என்னம்மா கண்ணு? சௌக்கியமா? உன் இடத்த அடியந்தான் வாங்கியிருக்கேன். இது என் சைட்ல இருந்து உனக்கு முதல் அடி. இனிமேதான் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நேருக்கு நேர் நின்னு ஜெயிக்க முடியாம பின்பக்க வழியா வந்து என் சொத்தை வாங்கினது வெக்கமா இல்ல? இல்ல, என் மனைவி பாரதியை ஏமாத்தி நீ சேர்மன் ஆனல்ல? என் மனைவியோட வெகுளித்தனத்தை பயன்படுத்தி அவ காலில் விழுந்து அவளை படக்காயாக்கி அவளை ஏமாத்தி நீ சேர்மன் ஆனல்ல? அது உனக்கு வெக்கமா இல்லைன்னா எனக்கும் இது வெக்கமா இல்ல. 2 டெண்டர்லயும் நயவஞ்சகமா பிளான் பண்ணி ஜெயிச்சது உனக்கு வெக்கமா இல்லைன்னா எனக்கு வெக்கமா இல்ல. அப்பவும் 2வது டெண்டர்ல என் பேரை நீ யூஸ் பண்ணதுனால தான் ஜெயிச்ச. அது உனக்கு வெக்கமா இல்லைன்னா எனக்கும் என் பொண்டாட்டியால நான் ஜெயிச்சது வெக்கமா இல்லை. முறையா திருமணம் பண்ணாம கொல்லப்புறமா ஓடி போய் வாழ்க்கையை நடத்தினவளோட பொண்ணுதானே நீ. நீயும் கொல்லப்புற வழியில தானே போவ. உங்க அம்மாவோட புத்தி தானே உனக்கு இருக்கும். அனாவசியமா தெய்வமாயிட்ட எங்க அம்மாவை இழுக்காத. அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உனக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம நீ பண்றதெல்லாம் கேலி கூத்தாதன ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆம்பளைய நின்னு என்ன ஜெயிக்க முடியாம பொண்டாட்டி மூலமா ஜெயிச்சதுக்கு இவ்ளோ இருமாப்பா? என் பொண்டாட்டி உன்னை புரிஞ்சிக்காம பண்ண தப்புக்கு அவ தான் பரிகாரம் தரணும், நான் இல்ல. இதோ பாரு, கிராமத்துல ஏதோ கால உடைப்பேன்னு சொன்னாங்களாம். நீ போலீஸ்ல கொடுத்த புகார் உனக்கே திரும்பி வந்துருச்சு பாத்தியா? என் பொண்டாட்டி பாரதி இல்லிடி. அவளை நினைச்சு பெருமைப்படுறதுல எனக்கு சந்தோஷம், இருமாப்பு தான். இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிக்காது மிஸ்டர் ராம். ராம் பாப்போம் பாப்போம் பாப்போம். பார்க்க தானே போற. சரி, உனக்கு தில் இருந்தா திறமை இருந்தா நீ என் கூட நேருக்கு நேர் மோது. நானும் நேருக்கு நேர் விளையாடுறேன். அப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்க்கலாம். அப்போ சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன். இது உனக்கு முதல்ல அடி. இதோட நிக்காது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். பாப்போம். எனக்கு எதிரிய உடனே அழிக்க பிடிக்காது. சும்மா கொஞ்ச நாள் விளையாட விட்டுட்டு அதுக்கு பிறகு அடிக்கிறது தான் பிடிக்கும். என்கிட்ட நேருக்கு நேர் மோதி இனிமே ஜெயிச்சா உன்கிட்ட வாங்கின இடத்தை உனக்கே அன்பளிப்பா கொடுத்தது. அழாம கண்ணை தொடச்சுக்கிட்டு அடுத்த போராட்டத்துக்கு தயாராயிரு. ஓகே, பாய். பை தி வே, நீ நினைச்சதை விட எக்ஸ்ட்ராவா டிப்ஸ் கொடுத்துருக்கேன், வச்சுக்க. ரூம் இருட்டா இருக்கு, கரண்ட்டை மிச்சப்படுத்துறியா? கரண்ட்டை மிச்சப்படுத்தினா நாட்டுக்கே நல்லதுதான். கிருஷ்ணா,
கிருஷ்ணா என்னம்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க சொல்லு கிருஷ்ணா என்னாச்சு என்ன கிருஷ்ணா என்ன ஆச்சுன்னு இப்ப இருட்டுல உட்காந்துருக்க ஒரு இடம் நம்ம விட்டு போச்சுன்னா எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தமா கிருஷ்ணா நீ இப்படி தலை குனிஞ்சு இருக்காதம்மா தலைய தூக்க விடாம பண்ணிட்டாங்களே பாட்டி பாரதி நான் என்ன பண்ண ஏதாவது பதிலுக்கு பண்ணணும்னு நினைச்சாலும் எதுவும் தோண மாட்டேங்குது வெளிச்சத்துல இருந்தவள இருட்டுல தள்ளிட்டாங்க இப்படி எல்லாம் நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதம்மா நீ சர்வசாதாரணமா பிளே பண்ணி அன்னைக்கு சேர்மன் ஆனவன் புத்திசாலித்தனமா பிளே பண்ணி ராம 2 தடவை டெண்டர்ல ஜெயிச்சேன் அது மட்டுமா துளசியும் அவங்க அப்பாவையும் ஓட விரட்டினல்ல நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா இவ்வளவு விஷயத்துல ஜெயிச்ச உனக்கு இது ஒண்ணுதானே தோல்வி இதுக்கு ஏன் ஃபீல் பண்றமா ஃபீல் பண்ணாத கிருஷ்ணா அந்த ஒண்ணு கூட என்னால தாங்கிக்க முடியல பாட்டி தோல்வி எனக்கு பழக்கம் இல்லாதது பாட்டி அந்த ராம் குடும்பத்தை பிரிச்சு நடு ரோட்ல நிறுத்தணும்னு பார்த்தா என்ன செல்ல காசு ஆக்கிடுவாங்க போல இருக்கேன் என் மனசு ஆற மாட்டேங்குது பாட்டி அவங்கள அடிக்கடி அடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும் பாட்டி வேண்டாம் கிருஷ்ணா ஆவேசப்படாத கிருஷ்ணா பாட்டி ஏன் இப்படி சொல்றான்னு நினைக்காத நீ எடுத்து வைக்க போற அடுத்த அடி ராம் குடும்பத்துக்கு இடி மாதிரி இருக்கணும் யோசிக்கணும் கிருஷ்ணா பொறுமையா யோசிக்கணும் கிருஷ்ணா இல்ல பாட்டி நான் பொறுமை இழந்துட்டேன் உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளுமே இப்பவே பழி வாங்கன்னு துடிக்குது அத மதிச்சு நான் ஏதாவது செய்யலன்னா என் மனசு என் கட்டுப்பாட்டை விட்டு போயிடும் சித்திய உடனே கேஸ் போடுங்கன்னா அவங்க யோசிப்பாங்க அவ எப்படி கேஸ் போடுவா கூட பிறந்த அண்ணனையும் பெத்த அப்பனையும் எதிர்த்து கேஸ் போடுவாளா உள்ளுக்குள்ள பாச உணர்வு தானே ஓடிக்கிட்டு இருக்கு